இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் திருவசனம். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித 23ஆம் ஜான் திருத்தந்தையிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம். இன்று அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் ஆறுதல், வியாகுல தாய்மரியின் ஆறுதல் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, தினமும் நாமே நமக்குள்ளாகவே ஜெபிக்கும் போது என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம் என்பதற்கு ஒரு பெரிய எஃபெக்ட் உண்டு. எவ்வளவுதான் மோசமான, வழியே இல்லாத கஷ்டமான சூழ்நிலை நம்மை சுற்றி இன்றைய நாளில் இருந்தாலும், the power of prayer, the power of belief, the power of self-talk is very very important. உங்களிடையே நீங்கள் தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களையே நீங்கள் விசுவாசத்தில் தேர்த்திக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கும் போது நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் பதிய வைக்க வேண்டும். இப்படி பாசிட்டிவான எண்ணங்கள், அதற்கான உந்துதல் எங்கிருந்து வரும்? ஜெப நேரம், இறைவனோடு நீங்கள் செலவிடுகிற நேரம், இதிலிருந்து கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்கள். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் உங்களை அதன் பிறகு உடைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து தைரியம் ஊட்டுவார். எப்படி இந்த காரியத்தை நடத்த வேண்டும் என்று கற்றுத் தருவார். எப்படி இந்த மனிதரை சமாளிக்க வேண்டும் என்ற விவேகத்தை தருவார். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? அரிவாளை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது என்று கூறுகிறது. இப்படி ஒரு காட்சி எப்போது நடக்கும்? இறுதி தீர்ப்பு நாளில் நடக்கும். நல்ல பயிர் களஞ்சியங்களில் சேர்க்கப்படும். கெட்டவை என்னாகும்? எரி நெருப்பில் போடப்படும். இந்த தீர்ப்பின் நாள், அதன் சம்பவங்கள் எப்போதும் நம் கண்களின் முன் இருந்தால் எந்த ஒரு குற்றமும், ஒழுக்கமற்ற, கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையும் வாழ அனைவரும் தயங்குவார்கள், பயப்படுவார்கள். அதை மறந்ததால்தான், இறுதி தீர்ப்பு நாளை பற்றி மறந்ததால்தான் எத்தனையோ வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள், தவறான உறவு, சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள், வயதானவர்கள் வரை கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் இயேசுவை அறிந்த நாம் இவற்றையெல்லாம் குறித்து கவனமாயிருக்க வேண்டும். நம் பிள்ளைகள், நம் குடும்பம் இதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். கற்பு நிலை தவறாத வாழ்க்கை, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கவே கூடாது. நிச்சயம் ஒழுக்கத்தோடும் நல்கற்போடும் நம் பிள்ளைகள், நம் குடும்பத்தார் வாழ அவர்களுக்காக அன்றாடம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம் நண்பர்களே. இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி கடைபிடிப்பவர் இன்னும் அதிகம் பேறு பெற்றவர் என்று கூறுகிறது. ஒருமுறை இயேசு கூட்டத்தில் போதித்துக் கொண்டிருந்த போது மக்கள் கூறுகிறார்கள், உம்மை கருதாங்கி பெற்றவர் பேறு பெற்றவர் என்று. அதற்கு இயேசு கூறிய பதில்தான் அந்த வாசகம். யார் இயேசுவை தேடினாலும், அவரை புகலிடமாக கொண்டாலும் அவர்கள் பேறு பெற்றவர்கள். அவர்களின் வாழ்க்கை மலைகளில் இருந்து பொழியும் இரசத்தை போல இருக்குமாம். குன்றுகளில் இருந்து பால் வழிந்தோடுவது போல இருக்குமாம். நீரோடைகளில் தண்ணீர் நிரம்பி வழியும் ஆசிர்வாதம் இருக்குமாம். ஆண்டவரின் இல்லத்தில் இருந்து புறப்படும் நீர் ஊற்று அவர்களின் வாழ்க்கையில் பாய்ந்து ஓடுமாம். எவ்வளவு அருமையான ஆசிர்வாதங்கள் பார்த்தீர்களா? சத்துருவின் கை அவர்கள் மேல் படாமல் யோபுவை காத்தது போல தன்மேல் பிரியமாயிருக்கும், தன்னை அன்றாடும் தேடும் உங்களை, தன் பிள்ளைகளை
வேலி அடைத்து காப்பார் நம் இயேசு. தினமும் ஜெபியுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். இன்று சனிக்கிழமை நண்பர்களே, ஜெபமாலை அன்னை மாதத்தில் இருக்கிறோம். ஜெபமாலைகளை செய்து ஒப்புக்கொடுங்கள். ஜெபமாலை செய்யும் போது ஒவ்வொரு 10 மணிக்கும் தனி கருத்திற்காகவும், அதாவது உங்கள் குடும்பம் பிள்ளைகள் கருத்துக்காகவும் ஜெபியுங்கள். அதே போல பொது கருத்திற்காக ஜெபியுங்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அது 2 மடங்கு ஆசிர்வாதத்தை உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீரே இந்த உலகை ஆட்சி செய்கிறீர். நீதி நேர்மை என்னும் அரியணையில் வீற்றிருக்கின்றீர். இயேசுவே, உமது முன்னிலையில் பாவங்கள் அனைத்தும் மெழுகுபோல் உருகும். உமது மாட்சியை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் காண செய்யும். இயேசுவே, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போராக நாங்கள் இருக்க, அதிகம் பேறு பெற்றோராய் உம் கண்முன்னே நாங்கள் வாழ கிருபை பாராட்டும். இயேசுவே, இன்னும் அதிகமாய் மற்றவர்களுக்காக, பொது கருத்துக்களுக்காக ஜெபித்து 2 மடங்கு ஆசிர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள துணை புரியும். இயேசுவே, ஜெபமாலை அன்னையே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.